மக்களே வரலாறு முக்கியம் தொகுப்புல இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க இருக்கிறோம் தெரியுமா செலிம்? பிரிக்க முடியாத ஒண்ணு எதுன்னு கேட்டா தமிழக அரசியலும் சினிமாவுன்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில இருந்து கலையும் அரசியலும் ஒருங்கே பயணித்த ஒரு மாநிலம்னா அது தமிழக அரசியல் களம்னே சொல்லலாம். இந்த ஆந்திரா அவங்கெல்லாம் அதுக்கு அடுத்தது தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தான் இந்த தாக்கமே இருந்தது. ஸோ தமிழக அரசியல் களத்தில் நம்ம தமிழக அரசியல் வரலாற்றில் சினிமா நட்சத்திரங்கள் தொடங்கிய அரசியல் கட்சிகளோட ஹிஸ்டரி என்ன, அதுதான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். எக்ஸாக்ட்லி. வாழ்ந்தது யாரு, வீழ்ந்தது யாரு, அதாவது அரசியல்ல இருந்து சினிமாவுக்கு பார்த்துடலாம். ஓகே. தமிழக அரசியலும் சினிமாவும் சதையும் நகமும் மாதிரின்னு சொன்னா அது மிகையல்ல. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட அரசியல் சினிமாவோட ஒன்றி போயிருக்கு. தமிழ்நாட்டை ஆண்ட 5 முன்னாள் முதலமைச்சர்கள் சினிமா பின்னணியை கொண்டவங்க தான். முன்னாள் முதலமைச்சர் அண்ணா, கருணாநிதி திரைக்கதை வசனங்களை எழுதியிருக்காங்க. எம்ஜிஆர், அவரது மனைவி ஜானகி மற்றும் ஜெயலலிதாவும் திரையுலக நட்சத்திரங்களே. இப்போதைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுமே திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இதுல நடிகரா ஒரு கட்சியை தொடங்கி முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிச்சவர் எம்ஜிஆர் மட்டுமே. திமுக வளர்ந்த காலத்துல கட்சியோட பிரச்சார பீரங்கியா இருந்தவர் எம்ஜிஆர். 1972 திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டதும் அதிமுகவை தொடங்கி 1977 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு. அப்போது எம்ஜிஆரோடு சினிமாவில் ஜொலித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 1961 காங்கிரஸ்ல சேர்ந்து மாநிலங்களவை உறுப்பினரானார். ஆனா 1988 ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அணியோடு காங்கிரஸ் கூட்டணி அமைச்சதை எதிர்த்து காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினார். அப்புறமா தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை தொடங்கி 1989 தேர்தலில் படு தோல்வியை தழுவினவர் அரசியலை விட்டே போயிட்டாரு. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து விலகிய நடிகர் பாக்யராஜ் 1989 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். பிறகு 2 வருடத்திலேயே கட்சியை கலைச்சிட்டு மீண்டும் அதிமுகவுக்கே போயிட்டாரு. 1991 திமுகவிலிருந்து வெளியேறி தாயக மறுமலர்ச்சி கழகத்தை தொடங்கிய டி. ராஜேந்தர் 1996 கட்சியை திமுகவோட இணைச்சிட்டாரு. 1996 பூங்கா நகர் தொகுதியில ஜெயிச்சு எம்எல்ஏவும் ஆனாரு. அப்புறமா 2004 மீண்டும் திமுகவில் இருந்து விலகி லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். 2022 இந்த கட்சி செயல்படாத கட்சினே தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது. தமிழக அரசியல் வரலாற்றில் மிக எதிர்பார்ப்போடு அரசியல் கட்சியை தொடங்கியவர் விஜயகாந்த். 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கிய விஜயகாந்த் 2006 சட்டப்பேரவை தேர்தலில் விருத்தாச்சலத்தில் ஜெயிச்சாரு. அவரோட கட்சி 8.38% வாக்குகளை வசமாக்கிச்சு. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 29 தொகுதிகளில் தேமுதிக வெற்றியை வசமாக்கினதும் எதிர்க்கட்சி தலைவரானார். அதுக்கு பிறகு அவரோட உடல் நலம் சரியில்லாம போக கட்சியோட வாக்கும் சரிஞ்சிடுச்சு. 2007 அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை சரத்குமார் தொடங்கினார். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில தென்காசியில ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனார். 2016 தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவினவர் 2024 கட்சியை பாஜகவில் இணைச்சிட்டாரு. நடிகர் கார்த்திக் 2009 அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சியை தொடங்கினார். அப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில போட்டியிட்டு படு தோல்வி அடைஞ்சாரு. 2011 தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமையாமல் போக நீண்ட காலம் சைலண்டா இருந்த கார்த்திக் 2018 மீண்டும் புதிய கட்சி என அறிவிப்பை வெளியிட்டு பரபரப்பாக்கினார். சினிமா இயக்குனரும் நடிகருமான சீமான் 2010 நாம் தமிழர் கட்சியை தொடங்கினார். கூட்டணி வைக்காமல் இளைய தலைமுறையை குறிவைத்து அரசியல் செய்யும் அவருக்கு வெற்றி கைகூடாமல் போனாலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில்
8.19% வாக்குகளை வசமாக்கி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று இப்போதும் களமிறங்கியிருக்காரு. 2018 எதிர்பாராத விதமா மக்கள் நீதி மையம் கட்சியை கமல்ஹாசன் தொடங்கினார். 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2021 தேர்தலிலும் கட்சி போட்டியிட்ட இடங்கள்ல எல்லாம் தோற்றது. 2021 கோவை தெற்குல கமல் தோற்று போனார். திமுக கூட்டணியில மக்கள் நீதி மையம் சேர கமல்ஹாசன் கூட்டணி ஆதரவில் மாநிலங்களவை எம்பி ஆகி இருக்கிறார். அந்த வரிசையில இந்த தேர்தல்ல நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சியாக தேர்தலை சந்திக்குது. தமிழக அரசியலில் தனி கட்சி தொடங்கிய நடிகர்களில் எம்ஜிஆருக்கு பிறகு யாராலும் ஜொலிக்க முடியவில்லை என்பதே கடந்த கால வரலாறா இருக்கு. இப்படி இருக்கையில் விஜயோட வரவு தமிழக தேர்தல் களத்துல ஏற்படுத்த போகும் தாக்கம் என்ன என்ற எதிர்பார்ப்பே இந்த தேர்தல்ல அதிகரிச்சிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.